இப்போ ரஜினி மாதிரி ஒரு காலத்தில் அட்ராசிட்டி பண்ணவங்க கிடையவே கிடையாது. அவருடைய பழைய கதைகள்லாம் கேட்டால் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணவே முடியாது. இப்படி இருந்திருக்கிறாரா அவருலாம் தோணும். அப்படி இருந்திருக்காரு. ஆனால் அவர் இன்னைக்கு வந்து மெல்ல 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 கண்டிப்பா. ஆனால் படையப்பா 2 நீலாம்பரி எடுக்கிறதா ஐடியா பண்ணுறாரு மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, படையப்பா 2லாம் இனிமேல் எடுத்தாலும் அது செட் ஆகாது. இன்னொன்று வந்து பெண்ணியம் பேசுகிறவங்க இல்லை, இருந்தாங்க, ரொம்ப சொற்பமாக இருந்தாங்க. இப்போ பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி இருக்கணும்னு ஒரு டைலாக் இன்றைக்கி நீங்கள் வைக்க முடியுமா? அந்த படம் பேசின எல்லாமே வந்து சற்று பிற்போக்குத்தனமானது. இல்லை, அதான் விஜய் மீது எவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்குங்கிறத நான் பார்த்தேன். நீங்கள் தோளில் கை வச்சு அப்படி திருப்பும் போது அவரே கோபமாக பார்க்குறாரு. அந்த ஒரு செகண்டு அவர் முகத்தில் ஒரு கோபம் வந்துட்டு போத. பாண்டிச்சேரி மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து மக்களை எல்லாம் சந்தித்து முடிச்சிருக்காரு. முதல்ல அந்த நெருக்கடியை நாம் மறக்கடிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. முதல்ல QR கோடு கொடுத்து 5000 பேருக்கு தான் அலவுடுன்ட்டாங்க. ரெஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு கூட்டமே வரல அப்படின்னு நான் ஏதோ வந்தேன் பேசினேன் போனேங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை விஜய் கொடுப்பது அவ்வளோ சரியாக இல்லை. 1 மணி நேர கட்டுரையாக இருந்தால் கூட அது படித்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு திறமைசாலி. ஒரு ஸ்பீச்சும் வந்து அப்படி இருக்கணும். எங்கே போனாலும் அந்த ஸ்பீச்சை மக்கள் நினைவில் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அது அவர் தவறுறாரு.